வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இரவோடு இரவாக இன்ப அதிர்ச்சி. சிறப்பு நிதியாக ரூபாய் 7,000 உயர்வு. தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு மின் வாரிய ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வை அறிவித்துள்ளது. இந்த உயர்வு 2023 டிசம்பர் 1ஆம் தேதி அன்று ஊழியர்கள் வாங்கிய அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். மேலும் ஒரு சிறப்பு சலுகையாக அதே தேதியில் 10 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்தவர்களுக்கு கூடுதலாக 3% ஊதிய உயர்வு, அதாவது சர்வீஸ் வெயிட்டேஜ் வழங்கப்பட உள்ளது. இது நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கூடுதல் பலனை தரும். மேலும் ஊதிய உயர்வுடன் சேர்த்து அலுவலர்களின் பொறுப்பு மற்றும் பதவிக்கு ஏற்ப ரூபாய் 3,000 முதல் 7,000 வரை சிறப்பு படிகள் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த கால நிலுவையை பொறுத்தவரை 2023 டிசம்பர் முதல் 2025 நவம்பர் வரையிலான காலத்திற்கு மாதந்தோறும் ரூபாய் 500 கருணை தொகையாக அளிக்கப்படும். அதேபோல் 2025 டிசம்பர் 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரையிலான ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை, அதாவது அரியர்ஸ், ஒரே தவணையாக ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மார்ச் 14, 2026 அன்று தொழிற்சங்கங்களுடன் நடத்தப்பட்ட சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கான பணப்பலன்கள் 2025 டிசம்பர் 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு நடைமுறைப்படுத்தப்படும். அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு மின் வாரியத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு மின் வாரிய ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வை அறிவித்துள்ளது. இந்த உயர்வு 2023 டிசம்பர் 1ஆம் தேதி அன்று ஊழியர்கள் வாங்கிய அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். மேலும் ஒரு சிறப்பு சலுகையாக அதே தேதியில் 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவர்களுக்கு கூடுதலாக 3% ஊதிய உயர்வு, அதாவது சர்வீஸ் வெயிட்டேஜ் வழங்கப்பட உள்ளது. இது நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கூடுதல் பலனை தரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.